Hello students, today நம்ம வந்து 9th standard chapter 1 set language கனமொழிகள் அதில் exercise 1.4ல இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். Question 1 read பண்ணுறேன். If P equal to 1, 2, 5, 7, 9 and Q equal to 2, 3, 5, 9, 11 and R equal to 3, 4, 5, 7, 9 and S equal to 2, 3, 4, 5, 8 இதை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு சப்டிவிஷனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், ஃபஸ்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் P யூனியன் Q இது ஒரு ஹோல் த யூனியன் R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதன்படி பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது P யூனியன் Q. ஸோ P யூனியன் Q என்னென்னு ஃபைண்ட் பண்ணிடலாமா? ஸோ ஆல்ரெடி P வேல்யூ நமக்கு தெரியும், Q வேல்யூ தெரியும். ஸோ இதை நம்ம யூனியன் பண்ணணும். ஸோ P யூனியன் Q ஈக்குவல் டு P வேல்யூ 1, 2, 5, 7, 9 யூனியன் Q வேல்யூ 2, 3, 5, 9, 11. ஸோ P யூனியன் Qன்னு என்ன பண்ணணும்? ரெண்டையும் சேர்த்து எழுதணும். காமனாக இருக்கிறத ஒரு தடவை தான் எழுதணும். ஸோ காமனாக இருக்கிறது என்ன? 2, 1, 5, 9 இது ரெண்டும் காமனாக இருக்குது. ஸோ ஒன் டைம் தான் எழுதணும். ரிமைனிங் எல்லாம் ஜாயின் பண்ணி எழுதணும். 1, 2, 5, 7, 9, 3, 11. ஸோ P யூனியன் Qவோட வேல்யூ வந்து 1, 2, 5, 7, 9, 3, 11. இதுதான் P யூனியன் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வேல்யூ இதோட வேல்யூ யூனியன் R கண்டுபிடிக்கலாமா? ஸோ P யூனியன் Q த ஹோல் யூனியன் R. ஸோ இதோட வேல்யூ என்ன? 1, 2, 5, 7, 9, 3, 11. ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். யூனியன் ஆரோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. என்னென்ன? 3, 4, 5, 7, 9. ஸோ இது ரெண்டையும் யூனியன் பண்ணலாமா? ஸோ இதில் வந்து காமனாக இருக்கிறது என்ன? 5 காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 9 காமனாக இருக்குது. 7 காமனாக இருக்குது. 3 காமனாக இருக்குது. தட்ஸ் இட். ஸோ இதை வந்து ஒன் டைம் தான் நம்ம எழுதணும். ஸோ அதன்படி பார்த்தா 1, 2, 5, 7, 9, 3, 11, 4 இதுதான் P யூனியன் Q யூனியன் ஆரோட ஆன்சர். சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் Sன்னு கொடுத்துருக்காங்க. P இன்டர்செக்ஷன் Qனா P வேல்யூ இன்டர்செக்ஷன் Q வேல்யூ. இன்டர்செக்ஷன் என்ன? காமனாக இருக்கிற வேல்யூ தான் அதோட ஆன்சர். அப்படிதான் அதுதான் வந்து P இன்டர்செக்ஷனோட A இருக்குது, B இருக்குது, ரெண்டுக்கும் காமனாக என்ன வேல்யூ இருக்குது? அதுதான் வந்து இன்டர்செக்ஷனோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ P இன்டர்செக்ஷன் Qனா Pயோட வேல்யூ 3, Qவோடது. ஸோ காமனாக இருக்கிறது என்ன? 2, 5, 9. 2, 5, 9. ஸோ P இன்டர்செக்ஷன் Qவோட வேல்யூ வந்து 2, 5, 9. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் Sோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும். இன்டர்செக்ஷன் Sோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காது, நான் இங்கே எழுதியிருக்கேன். 2, 3, 4, 5, 8. ஸோ ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது என்ன? 2 and 5. ஸோ P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் Sோட வேல்யூ வந்து 2, 5. இதுதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் தேர்டு சப்டிவிஷன் Q இன்டர்செக்ஷன் S இன்டர்செக்ஷன் Rன்னு கொடுத்துருக்காங்க. இன்டர்செக்ஷன்னா ஆல்ரெடி என்ன? ரெண்டுக்கும் காமனாக இருக்க வேல்யூஸ் எழுதணும். ஸோ அதன்படி பார்த்தா Q இன்டர்செக்ஷன் S Qவோட வேல்யூ 2, 3, 5, 9, 11 இன்டர்செக்ஷன் 2, 3, 4, 5, 8. ஸோ ரெண்டுக்கும் காமனாக இருக்குது 2, 3, 5. ஓகேவா? ஸோ Q இன்டர்செக்ஷன் Sோட வேல்யூ வந்து 2, 3, 5. நெக்ஸ்ட் Q இன்டர்செக்ஷன் S இன்டர்செக்ஷன் R. ஸோ இந்த வேல்யூ இன்டர்செக்ஷன் ஆரோட வேல்யூ. ஸோ ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில்? 3, 4, 5, 7, 9. ஸோ காமனாக இருக்க வேல்யூ என்ன? 3 and 5. Q இன்டர்செக்ஷன் S இன்டர்செக்ஷன் R 3, 5. இதுதான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 ரீட் பண்ணுறேன். டெஸ்ட் ஃபார் த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி செட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு P equal to x such that x is a real number between 2 and 7
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு q ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் எ ரேஷ்னல் நம்பர் பிட்வீன் 2 and 7ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டினை அப்படியே தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். பின்வரும் கணங்களுக்கு பரிமாற்று பண்புகளை சோதிக்க. p ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஆனது 2 மற்றும் 7க்கு இடையே உள்ள ஒரு மெய்யெண் மற்றும் q ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஆனது 2 மற்றும் 7க்கு இடையே உள்ள ஒரு விகிதமுறு எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினில் p வேல்யூ என்ன q வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூக்கு நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு p வந்து 3 4 5 6 பிகாஸ் ரியல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ரியல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. பிட்வீன் 2 and 7ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 and 7னா பிட்வீன்னா ரெண்டுக்கு இடைப்பட்டு என்ன இருக்குது 3 4 5 6ன்னு தான் இருக்குது. ஸோ p வேல்யூ வந்து 3 4 5 6. நெக்ஸ்ட்டு q 3 4 5 6 அதே 2 and 7 பிட்வீன் தான். ஆனால் ரேஷ்னல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ரேஷ்னல் நம்பர்னால் கண்டிப்பாக அது வந்து ரூட் எடுத்தோம்னா அது வந்து கரெக்டாக இருக்கணும். 3 ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஹோல் நம்பர்ஸ் கிடைக்காது. 5 கிடைக்காது, 6க்கு பாசிபிள். அதே வந்து 4 எடுத்தால் 2 into 2 4 கிடைக்கிது. ஸோ ரேஷ்னல் நம்பர் வந்து 4 தான். ஸோ q ஈக்குவல் டு 4. இதுதான் இதோட ஆன்சர். ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை பண்ணலாம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன? யூனியனாக இருந்தால் a யூனியன் b ஈக்குவல் டு b யூனியன் a. இன்டர்செக்ஷனாக இருந்தால் a இன்டர்செக்ஷன் b ஈக்குவல் டு b இன்டர்செக்ஷன் a. இதுதான் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ கண்டிப்பாக நம்மளோட ஆன்சரில் வந்து இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதை ப்ரூஃப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒன் வந்து யூனியன். ஸோ p யூனியன் q. p வேல்யூ என்ன 3 4 5 6 அண்டு q வேல்யூ என்ன 4 யூனியன். ஸோ இதை சேர்த்து எழுதணும். ரிப்பீட்டாக இருக்கிறது ஒன் டைம் எழுதுனா போதும். ஸோ அப்படி பார்த்தா p யூனியன் qவோட வேல்யூ என்ன 3 4 5 6. இது வந்து 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு q யூனியன் p 4 யூனியன் 3 4 5 6. காமனாக இருக்கிறது என்ன? இது ஒன் டைம் எழுதுனா போதும். ஸோ 3 4 5 6 இது 2. ஸோ ஃப்ரம் 1 and 2ல் வந்து இது 2 ஈக்குவலாக இருக்கா? ஸோ p யூனியன் q ஈக்குவல் டு q யூனியன் p. ஸோ நம்மளோட கம்யூட்டேட்டிவ் யூனியன் ப்ராப்பர்ட்டி வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ஷன். p இன்டர்செக்ஷன் q. pயோட வேல்யூ 3 4 5 6, qயோட வேல்யூ 4. ஸோ இன்டர்செக்ஷன்னா என்ன? காமனாக இருக்கிறது எழுதுனா போதும். காமனாக இருக்கிறது 4 தான். ஸோ p இன்டர்செக்ஷன் qவோட வேல்யூ 4. ஸோ நெக்ஸ்ட்டு q இன்டர்செக்ஷன் p ரிவர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ q இன்டர்செக்ஷன் p ஓட வேல்யூ வந்து 4 இன்டர்செக்ஷன் 3 4 5 6. ரெண்டு காமனாக இருக்கிறது என்ன 4. இன்டர்செக்ஷன்னாலே காமன் வேல்யூஸ் தான் 4. ஸோ q இன்டர்செக்ஷன் p ஓட வேல்யூ வந்து 4. ஸோ p இன்டர்செக்ஷன் q ஈக்குவல் டு q இன்டர்செக்ஷன் p. ஸோ இதுவும் நம்ம இன்டர்செக்ஷனும் ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் இதில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் வெரிஃபைடு ஃபார் த யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் இட் இஸ் ட்ரூ அப்படின்னு கண்டிப்பாக நம்ம ஸ்டேட்மெண்ட்லேயும் அதை மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். இஃப் a ஈக்குவல் டு pqrs, b ஈக்குவல் டு mnqst அண்ட் c ஈக்குவல் டு mnpqs, then verify the associative property of union of sets அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேம் கொஸ்டின் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். a pqrs, b mnqst மற்றும் c வந்து mnpqs எனில் கணங்களின் சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்புகளை சரிபார்க்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட்ஸ் வந்து என்ன? a யூனியன் b யூனியன் c ஈக்குவல் டு a யூனியன் b ஹோல் யூனியன் c. ஸோ இதுதான் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் செட்ஸு. ஸோ இதை நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதன்படி பார்த்தா இதில் எது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்? இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து LHS எடுத்துக்கிறேன். ஸோ LHSல எடுத்துட்டேன்னா
ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு பி யூனியன் சிக்கு தான் கொடுக்கணும். ஸோ பி யூனியன் சி, பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, MNQST. யூனியன் சியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, MNPQS கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம சேர்த்து எழுதணுமா? ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிற வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா எது ஒன் டைம் தான் ரிப்பீட் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ MNQS இது ரெண்டும் வந்து காமனாக இருக்குது. ஸோ ஒன் டைம் தான் வரும். ரிமைனிங் வந்து ஜாயின் பண்ணி எழுதுகிறோம். ஸோ அதன்படி பார்த்தா பி யூனியன் சியோட வேல்யூ என்ன, MNPQST. இதுதான் அதோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ஏ யூனியன் பி யூனியன் சி. பி யூனியன் சி ஃபைன் பண்ணிட்டோமா, இந்த வேல்யூவை இதுக்கு பதிலாக அப்ளை பண்ணணும். ஸோ ஏவோட வேல்யூ யூனியன் இதோட வேல்யூ அதை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன, PQRS யூனியன் பி யூனியன் சியோட வேல்யூ என்ன, MNPQST. அதை நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுத போகிறோம். ஸோ அதுக்கு எழுதணுன்னா காமனாக இருக்கிற வேல்யூஸை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிடலாம். PQS இதுதான் வந்து காமனாக இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணி எழுதுகிறேன். ஏ யூனியன் பி யூனியன் சி, MNPQRST. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், அதாவது LHS. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு RHS வந்து ஃபைன் பண்ண போகிறேன். ஸோ RHS என்ன, ஏ யூனியன் பி யூனியன் சி. ஸோ அதுதான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஏ யூனியன் பி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும், ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூஸுக்கு தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அதன்படி பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது ஏ யூனியன் பி. ஏவோட வேல்யூ என்ன, PQRS யூனியன் பியோட வேல்யூ என்ன, MNQST. அதை எழுதிட்டோமா. ஸோ ஏ யூனியன் பின்னா இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதுகிறோம். காமனாக இருக்க வேல்யூஸ் ஒன் டைம் தான் ரிப்பீட் பண்ணணும். அதன்படி பார்த்தா PQRS MNT இதுதான் வந்து ஏ யூனியன் பியோட வேல்யூ. ஸோ ஏ யூனியன் பி யூனியன் சி அது ஃபைன் பண்ணணும். ஏ யூனியன் பி அந்த வேல்யூ யூனியன் சியோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க, MNPQS. ஸோ காமனாக இருக்கிறத ஃபைன் பண்ணுறோம். ஃபைன் பண்ணிவிட்டு ரிமைனிங்கை வந்து அது ஒன் டைம் எழுதிட்டு ரிமைனிங்கை ஜாயின் பண்ணி எழுதுகிறோம். ஸோ ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு PQRS MNT. இது வந்து 2. ஸோ இது வந்து RHS. ஸோ நவ் நம்ம கம்பைன் செக் பண்ணுறோம் நம்மளோட LHSஸோ RHSஸோ. இங்கே என்ன இருக்குது, MNPQRST இருக்குது, LHS. RHS என்ன இருக்குது, PQRS MNT. ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 A union B, B union C equal to A union B union C. இது ரெண்டும் ஈக்குவல். ஸோ அசோசியேட்டிவ் யூனியன் ப்ராப்பர்ட்டி இஸ் வெரிஃபைடு. ஏன்னா யூனியனோட ப்ராப்பர்ட்டி தான் வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அசோசியேட்டிவ் யூனியன் ப்ராப்பர்ட்டி இஸ் வெரிஃபைடு அப்படின்னு கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு question number 4. Verify the associative property of intersection of sets for A equal to -11 root 2 root 5 7, B equal to root 3 root 5 6 13 and C equal to root 2 root 3 root 5 9. Question அப்படியே தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். A equal to -11 root 2 root 5 7, B equal to root 3 root 5 6, 13 மற்றும் C equal to root 2 root 3 root 5 9 ஆகியவற்றிற்கு கணங்களின் வெட்டுக்கான சேர்ப்பு பின்பிணைப்பை சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸாக வந்து யூனியன் பார்த்தோம். இப்போ அதே ப்ராப்பர்ட்டியோட இன்டர்செக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்செக்ஷனோட அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன்ஸ் ஆஃப் செட்ஸு அது என்னென்னு நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஸோ அது என்ன, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் இன்டர்செக்ஷன் சி. இதுதான் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட இன்டர்செக்ஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு LHS எடுக்கிறேன். LHS எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதன்படி பார்த்தா பி இன்டர்செக்ஷன் சி வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ பியோட வேல்யூ நமக்கு என்னென்னு கொடுத்துருந்தாங்க, root 3 root 5 6 and 13. இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ என்ன கொடுத்தாங்க, root 2 root 3 root 5 9. ஸோ இது ரெண்டும் root 3யும் root 5யும் காமனாக இருக்கா. ஸோ அதை வந்து ஒன் டைம் அதை தான் நம்ம எழுதணும். ஏன்னா இங்கே இன்டர்செக்ஷன் காமனாக இருக்க வேல்யூஸ் தான் ஆன்சராக வரும்.
ஸோ பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு √3 √5. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ கூட ஏ இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏவோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும். என்னென்னு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, -11 √2 √5 7 இன்டர்செக்ஷன் √3 √5. ஸோ காமனாக இருக்கிறது என்ன, √5. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ வந்து √5. இதை வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இது எல்ஹெச்எஸோட வேல்யூ வந்து √5ன்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் எடுக்கிறோம். ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏவோட வேல்யூ -11 √2 √5 7 இன்டர்செக்ஷன் √3 √5 6 and 13. ஸோ காமனாக இருக்கிறது என்ன, √5 தான். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ என்ன, √5. நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, அதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூ √5 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ கொஸ்டினில் என்னென்னு கொடுத்துருந்தாங்க, √2 √3 √5 9ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதையும் நம்ம வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் காமனாக இருக்கிறது என்ன, √5 மட்டும்தான். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு √5. இது செகண்ட். ஸோ இப்போ கம்பேர் பண்ணால் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ஸா, 1 and 2 ஈக்குவலா. ஸோ ஃப்ரம் 1 and 2 அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் வெரிஃபைடு அப்படின்னு நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுவோம். ஏன்னா ரெண்டும் ஈக்குவலாக தானே இருக்குது, எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ்ஸு. ஸோ அது ரெண்டும் ஈக்குவல்னா வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ வெரிஃபைடு ஸ்டேட்மெண்ட் எழுதிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 5 ரீட் பண்ணுறேன். இஃப் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 power n, n எலிமெண்ட் ஆஃப் டபிள்யூ, டபிள்யூ மீன்ஸ் ஹோல் நம்பர், அண்ட் n less than 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு b ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 into n, n எலிமெண்ட் ஆஃப் n, கேபிட்டல் N, நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் n less than equal to 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் c equal to 0 1 2 5 6. then verify the associative property of intersection of setsன்னு சொல்லியிருக்காங்க. இதே கொஸ்டினை நான் அப்படியே தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். a equal to x such that x equal to 2 power n, n element of w மற்றும் n less than 4, b equal to x such that x equal to 2 into n, n element of n means natural numbers, மற்றும் n less than equal to 4 மற்றும் c equal to 0 1 2 5 6 எனில் கணங்களின் வெட்டுக்கான சேர்ப்பு பிணைப்பை சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏ வேல்யூ என்ன பி வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சி வேல்யூ டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஆனால் இதே மாதிரி இந்த கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம ஏ வேல்யூ என்ன பி வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அதை தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏ ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 power n, n எலிமெண்ட் ஆஃப் w, w மீன்ஸ் ஹோல் நம்பர், ரைட். ஸோ அண்ட் n less than 4ன்னு சொல்லிட்டாங்க. என்னோட வேல்யூ 4 விட கம்மியாக தான் இருக்கணும். அது ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹோல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஹோல் நம்பர்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 n வேல்யூ என்னென்னு எடுத்துக்கிறேன், 0 1 2 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். பிகாஸ் லெஸ் தென் 4 தான் மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ 0 1 2 3 இந்த வேல்யூவை நான் இதில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 power n. ஸோ என்னோட வேல்யூ 0ன்னு அப்ளை பண்ணால் புட் n வேல்யூஸ். ஸோ அப்ளை பண்ணால் 2 power 0 1, நெக்ஸ்ட்டு 2 power 1 ஈக்குவல் டு 2, நெக்ஸ்ட்டு 2 power 2னா 2 into 2 4, நெக்ஸ்ட்டு 2 power 3னா 2 into 2 into 2 8. ஸோ ஏ ஈக்குவல் டு என்ன, 1 2 4 8. ஸோ ஏவோட வேல்யூ 1 2 4 8ன்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். சேம் அதே மாதிரி பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். பி ஈக்குவல் டு எக்ஸ் such that x equal to 2 into n, n element of capital N. Capital N means natural number and n less than equal to 4ன்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்னால் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், சாரி 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி பார்த்தா n equal to 1 2 3 4 based on condition. இங்கே ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, ஸோ 4ம் வரும். ஸோ 1 2 3 4. ஸோ இந்த வேல்யூஸை நான் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் n-க்கு பதிலாக. ஸோ x equal to 2n. ஸோ என்னோட வேல்யூ என்ன, 1ன்னு போடுறேன். ஸோ 2 into 1 2, 2 into 2 4, 2 into 3 6, 2 into 4 8. ஸோ b வேல்யூ என்ன, 2 4 6 8. இதுதான் பியோட வேல்யூ.
ஸோ இது இப்போ நமக்கு ஏ வேல்யூ கிடச்சிருச்சு, பி வேல்யூ கிடச்சிருச்சு, சி வேல்யூ டேரெக்டாக ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நாம் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ பி ஈக்குவல் டு 2 4 6 8, சி வேல்யூ டேரெக்டாக கொடுத்துட்டாங்க 0 1 2 5 6ன்னு. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன? ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ இது நம்ம கண்டிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணணும். கொஸ்டினில் டேரெக்டாக இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ மென்ஷன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நான் வந்து எல்ஹெச்எஸ் எடுக்கிறேன். எல்ஹெச்எஸ் என்ன? ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ அதன்படி பார்த்தா பி இன்டர்செக்ஷன் சி ஃபைன் பண்ண போகிறேன். பி வேல்யூ என்ன? 2 4 6 8 இன்டர்செக்ஷன் சி வேல்யூ என்ன? 0 1 2 5 6. ஸோ இதில் ரெண்டுலேயே காமனாக இருக்கிறது என்ன? 2 6. ஸோ இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்க வேல்யூஸ் தான் எழுதணும். ஸோ பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ வந்து 2 6. நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இதுக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் ஏ வேல்யூவை இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அது ஏ வேல்யூ என்ன? 1 2 4 8 இன்டர்செக்ஷன் இதோட வேல்யூ என்ன? 2 6. ஸோ 2 2 காமனாக இருக்கா? ஸோ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ வந்து 2ன்னு ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் எடுக்கிறோம். அதை நான் வந்து 1ன்னு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் என்ன? ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏவோட வேல்யூ என்ன? 1 2 4 8 இன்டர்செக்ஷன் 2 4 6 8. ஸோ காமனாக இருக்கிறது என்ன? 2 4 8. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ என்ன? 2 4 8. நெக்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் இன்டர்செக்ஷன் சி. ஸோ இதோட வேல்யூ 2 4 8ன்னு தெரியும். சியோட வேல்யூ என்ன? 0 1 2 5 6. ஸோ இதுக்கு காமனாக இருக்கிறது என்ன? 2 தான். ஸோ இதோட வேல்யூ என்ன? 2. ஸோ இது வந்து நான் 2ன்னு போடுறேன். ஸோ LHS equal to RHS. So from 1 and 2 A intersection B intersection C equal to A intersection B the whole the intersection C அப்படிங்கிறது ஈக்குவல் ஆயிடுச்சு. நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோமா? ஸோ அதவே ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் வெரிஃபைடு அப்படின்னு நான் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிப்பாக எழுதணும். ஓகேங்களா? இப்போது செட் லாங்குவேஜ் அதில் எக்ஸசைஸ் 1.4ல் இருக்க சம்ஸ் எல்லாம் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபஸ்ட்டில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது தான். நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன், ஃபஸ்ட்டில் தேர்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. செகண்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. ஸோ யூனியனுக்கான ஆன்சர் இது, இன்டர்செக்ஷனுக்கான ஆன்சர் இது. ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். தேர்டு கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. அது ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் செட்ஸ் இது தான். இதை நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான சொல்யூஷன் இது. ஸோ வெரிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஸோ நாம் அதுவும் வெரிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின், இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் கண்டினியூ ஆகுது. சொல்யூஷன் இது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.